உலகளவில் ஏஐ தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் அசூர வளர்ச்சி அடைந்து வருகிறது. இதனால் நாளடைவில் மனித வளத்திற்கு பதிலாக இத்தொழில்நுட்பம் அனைத்து இடங்களையும் ஆக்கிரமிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இதில் ஏராளமான நல்ல விஷயங்கள் இருந்தாலும் சமூக வலைதளங்களில் வெகுவாக பரவும் அவதூறுகள், சர்ச்சைகள் ஆகியவற்றிற்கு ஏஐ முக்கிய காரணமாக உள்ளது. பொய்யான தகவல்களை உண்மை போல சித்தரித்து வெளியிடலாம் என்பதால் அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள் மட்டுமின்றி சாதாரண மனிதர்களும் இதை கண்டு அஞ்சுகின்றனர். குறிப்பாக அமெரிக்கா, சீனா இடையிலான வர்த்தக போரானது அடுத்த லெவலுக்கு சென்று ஏஐ தொழில்நுட்ப போராக தற்போது மாறியுள்ளது. இந்நிலையில் எதிர்கால உலகத்தை ஆட்டி படைக்க போகும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் முன்னணியில் உள்ள டாப் 10 நாடுகள் குறித்த பட்டியலை அமெரிக்காவின் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் அண்மையில் வெளியிட்டுள்ளது. அதன்படி இதில் முதல் 2 இடங்களை முறையே அமெரிக்கா, சீனா பிடித்துள்ளன. 2023ஆம் ஆண்டில் உலகின் முதல் ஏஐ பாதுகாப்பு உச்சி மாநாட்டினை நடத்திய இங்கிலாந்து இந்த பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. நம்முடைய இந்தியா இதில் 4வது இடத்தினை தக்க வைத்துள்ளது. ஏஐ குறித்த கொள்கை, நிர்வாகம் மற்றும் உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் மேற்கண்ட 3 நாடுகளை விடவும் இந்தியா பின்தங்கி உள்ளதே இதற்கு காரணமாகும். ஐக்கிய அரபு அமீரகம் 5வது இடத்தில் உள்ளது. இந்த தொழில்நுட்பத்தில் தாங்கள் உலகளாவிய தலைவராக மாறுவோம் என UAE உறுதியளித்துள்ளது. இதனால் ஏஐ குறித்த தர ஆராய்ச்சி நிறுவனங்கள் மீது ஐக்கிய அரபு அமீரகம் எக்கச்சக்கமாக முதலீடுகள் செய்து வருகிறது. பிரான்ஸ் இப்பட்டியலில் 6வது இடத்தில் இருக்கிறது. ஏஐ தொழில்நுட்பம் குறித்த பாதுகாப்பு உச்சி மாநாடானது இந்த 2025ஆம் ஆண்டில் அங்கு நடைபெற உள்ளது. தென்கொரியா இதில் 7வது இடத்தில் இருக்கிறது. ஏஐ தொழில்நுட்பத்திற்கு தேவையான செமிகண்டக்டர் டிவைஸ்களை உற்பத்தி செய்யும் சில நாடுகளில் தென்கொரியாவும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஜெர்மனி முன்னணியில் இருக்கிறது. இந்த பட்டியலில் 8வது இடத்தில் எட்டி பிடித்துள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சிகள் குறிப்பிடத்தகுந்த நாடாக திகழும் ஜப்பான் 9வது இடத்தில் உள்ளது. சமூகத்தில் நேர்மறையான தாக்கத்தினை அதிகரிக்கும் நோக்கத்துடன் ஏஐ தொடர்பான விதிமுறைகளை அந்நாடு திருத்தி எழுதியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தீவு நாடான சிங்கப்பூர் இப்பட்டியலில் 10வது இடத்தில் இருக்கிறது. செயற்கை நுண்ணறிவை தீவிரமாக ஊக்குவிக்கும் பொருட்டு ஏஐ தொழில்நுட்பத்தில் அந்நாட்டு அரசு ஏராளமாக பணத்தினை முதலீடு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது.